கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் கடந்த 5 மாதங்களாக தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளால் பொதுமக்கள், கல்வியாளர்கள் மத்தியில் பள்ளி கல்வித்துறைக்கு அமோக வரவேற்பு இருந்து வருகிறது. இந்நிலையில் 27ஆம் தேதி ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் கல்வித்துறை முன்பு அடுக்கடுக்காக 20 கேள்விகளை முன்வைத்தார். அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியிலேயே சேர்க்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்காதது ஏன்? தமிழ் வழி ஆசிரியர்கள் ஆங்கில வழி வகுப்புகளை எடுப்பது ஏன்? ஆசிரியர்கள் கந்துவட்டி தொழிலில் ஈடுபடுவது ஏன் என்பது போன்ற கேள்விகள் ஆசிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் தியாகராஜன், IAS அதிகாரிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், முதலமைச்சர் என அனைவரும் தங்களது குழந்தைகள், பேரக்குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க தயாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். அவர்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியிலே படிக்க வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் பெரிதும் வரவேற்கிறோம். அதே வேளையில் அரசு ஊழியர்களுடைய கடைமட்ட அரசு ஊழியரிலிருந்து அரசு பள்ளி ஆசிரியர், தலைமை செயலகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர், மத்திய அரசு ஊதியம் பெறுகிற மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட்ட அனைத்து இந்திய ஆட்சி பணியாளர்கள் மற்றும் MLAக்கள், MPக்கள், மாண்புமிகு முதலமைச்சர், மேலும் நீதிமன்றத்திலே பணியாற்றக்கூடிய நீதி அரசர், இந்த கேள்விக்கணை இப்போ தொடுத்திருக்கிற நீதி அரசர் உட்பட அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய பேரன்களையும் இந்த அரசு பள்ளியிலே படிக்க வைத்தால் அரசு பள்ளியுள்ள தரம் உயரும் என்பது ஒரு எங்களுடைய கருத்து. அதை நான் வரவேற்கிறோம். கல்வியாளர்கள் மத்தியிலும் உயர்நீதிமன்றத்தின் காட்டமான கருத்துக்கள் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளிகளில் தரம் குறைவுக்கு ஒரு தரப்பான ஆசிரியர்களை மட்டுமே குறை கூறுவது சரியல்ல என்றும், இதில் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமே பொறுப்பு உள்ளது என்கிறார் கல்வியாளர் நெடுஞ்செழியன். எல்லாருமே இப்போ பேசிக்கலி ஆசிரியர்களை மட்டும் நம்ம ஒரு ஒட்டுமொத்த பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் பெற்றோர்களும் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகும். நிறைய பெற்றோர்கள் பள்ளிக்கு பிள்ளைங்களை அனுப்பிட்டாலே நம்மளோட வேலை முடிஞ்சது, பள்ளி பார்த்துக்கும், பள்ளியோடது நம்ம பள்ளியின் பொறுப்பில் ஒப்படைச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பெற்றோர்களும் இதில் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனில் இப்போ நீங்கள் நிறையா இன்றைக்கி அரசு பள்ளிகளில் மாணவர்களோட நடவடிக்கை அப்படிங்கிறது எஸ்பெஷலி நீங்கள் அர்பனில் உள்ள ஸ்கூல்ஸில் இப்போ பார்த்தோம், சென்னையில் உள்ள நிறைய ஸ்கூல்ஸில் அங்கே ஒரு நல்ல எஜுகேஷன் ஆம்பியன்ஸே கிடையாது. அப்போ பெற்றோர்களும் இதில் டீச்சர்ஸ் கூட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க மாணவர்கள்ட்ட என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, என்ன அவங்கள எப்படி திருத்துறது, எப்படி அவங்கள ஒரு ஆக்கப்பூர்வமாக அவங்களோட பேசிக்கலி கல்வி ஓரியன்டாக கொண்டு வர்றதுக்குங்கிறதுக்கு அவங்கள சேரணும். உயர்நீதிமன்றம் எழுப்பியுள்ள 20 கேள்விகளுக்கும் கல்வித்துறையின் பதில் என்னவாக இருக்கும் என்பதும் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் A. சங்கரன்.